music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். சவுதி அரேபிய அரசு பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் பொருளாதார திட்டங்களுக்காக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்காகவும் நிதி திரட்டும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக $10 பில்லியன் வரை கடன் பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் அந்த நாடு ஈடுபட்டுள்ளது. இந்திய மதிப்பில் இது கிட்டத்தட்ட 90,000 கோடி ரூபாய் ஆகும். சவுதி நிதி அமைச்சகம் பெரிய வால் ஸ்ட்ரீட் வங்கிகள் உள்பட பல்வேறு நிதி நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக அந்த நாட்டு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எந்த மாதிரியான வட்டி கொடுக்க வேண்டும், என்ன கடன் முறையில் வட்டி வாங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஆலோசனைகள் செய்யப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இது குறித்த இறுதி முடிவுகள் இன்னும் எட்டப்படவில்லை. கேட்ட கடன் கிடைக்காத பட்சத்தில், விரும்பிய விலையில் கடன் கிடைக்காத பட்சத்திலோ அல்லது சந்தை நிலைமைகள் சாதகமாக இல்லாத பட்சத்திலோ இந்த ஒப்பந்தத்தில் இருந்து சவுதி அரேபியா பின்வாங்கக்கூடும் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. பொதுவாக சவுதி அரேபியா கடன் வாங்கும் நாடு கிடையாது. சவுதி அரேபியா பத்திர விற்பனையின் மூலமே அதிக நிதியை திரட்டி வருகிறது. இந்த கடன்களை முழுக்க முழுக்க வளர்ச்சி திட்டங்களுக்காக மட்டுமே சவுதி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு மட்டும் சுமார் $20 பில்லியன் கடனை அந்த நாடு திரட்டியுள்ளது. 2017 ஆண்டில் நிர்ணயிக்கப்பட்ட கடன் டார்கெட்டை அந்த நாடு எட்டியுள்ளது. சவுதி நாடு பெறக்கூடிய இதுபோன்ற கடன்கள் ஒப்பீட்டளவில் மிகவும் அரிதானவை. எனினும் 2016 ஆண்டு முதல் $10 பில்லியன் அல்லது அதற்கும் அதிகமான மதிப்புள்ள 2 பெரிய கடன் ஒப்பந்தங்களை சவுதி அரேபியா ஏற்றுக்கொண்டுள்ளது. இனி வரும் நாட்களில் அதுபோல அதிக கடன்களை சவுதி அரேபியா பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நாட்டு நிதி அமைச்சகம் இது குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. இருப்பினும் அரசாங்கத்தின் நிதி ஆதாரங்களை பல்வகைப்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக மாற்று நிதி விருப்பங்களை ஆராய்ந்து வருவதாக அதிகாரிகள் முன்னர் கூறியிருந்தனர். சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் பொருளாதார திட்டங்களுக்காக, பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்காகத்தான் இதுபோல நிதி திரட்டும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. சென்ற வாரம் சவுதி அரேபியா தனது 2025 ஆண்டு பட்ஜெட்டை $65 பில்லியன் நிர்ணயித்தது. இது முந்தைய கணிப்பை விட 2 மடங்கு அதிகம். அரசாங்கத்தின் செலவினங்கள் அதிகரிக்கும் போதும் வருவாய் குறையும் போதும் இந்த மாதிரியான நிலை ஏற்படும். மறுசீரமைப்பிற்கு முன்பு ரியாத் இந்த ஆண்டு சுமார் $37 பில்லியன் கடன் வாங்க திட்டமிட்டிருந்தது. இதில் பெரும் பகுதி மூலதன சந்தைகள் மூலமாகவும் சுமார் 30% தனியார் வழிகள் மூலமாகவும் திரட்டப்பட இருந்தது. எண்ணெய் விலை வீழ்ச்சி மற்றும் அதிக உள்நாட்டு செலவினங்கள் காரணமாக சவால்கள் நிலவினாலும் சவுதி அரேபியாவில் உள்ள முக்கிய நிறுவனங்கள் பெரிய ஒப்பந்தங்களை முன்னெடுத்து வருகின்றன. எதிர்வரும் காலங்களில் கச்சா எண்ணெயை மட்டும் நம்பியில்லாமல் மற்ற வழிகளிலும் வருவாய் ஈட்டப்படும் என்று அந்த நாட்டு அரசு வட்டாரங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. Subscribe to One India and never miss an update. music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.